அந்த ஆட்டோக்காரன் என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட சுத்திட்டு இருக்கான். கயல், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீ விட சொல்ற. ஆனா அவனுங்க வேணுனே வந்து வம்புழுக்கிறானுங்க. இதுல ஏன் தப்பு என்ன இருக்குன்னு சொல்லு. எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. நீங்க அவன் காலை உடைச்சதே மிகப்பெரிய தப்பு. அதுக்குதான் அவன் உங்களை துரத்திக்கிட்டே வரான். இத பாருங்க, அடுத்த முறை அவன் வந்தானா அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு, இத பாருப்பா, நீ என் பிரச்சனைக்கு வராத, நானும் உன் பிரச்சனைக்கு வரமாட்டேன்னு சொல்லி இதோட எல்லாம் முடிச்சுக்கலான்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். திரும்ப நீங்க ஏதாவது பண்ண போய் பதிலுக்கு அவன் ஏதாவது பண்ண வந்து எங்க வேண்டாங்க ப்ளீஸ். அது நம்ம வீட்டு பொண்ண பாதிக்கிற மாதிரி ஆயிருக்குங்கிற போது நீங்க அவன்கிட்ட சண்டை போடுறத நிறுத்துங்களேன். வீட்டுலதான் இவங்க மாத்தி மாத்தி பிரச்சனை பண்றாங்கன்னா நீங்க யாரோ ஒருத்தங்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை தடவை சொல்றது, உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? கயல், இன்னைக்கு நான் எதுவுமே பண்ணல. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தான் இருந்தேன். அவனுங்களா வந்துதான் பிரச்சனை இழுத்தானுங்க. பாருங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட முன்கோவம் தான். நான் நீங்க காலை உடைச்சதுனாலதான் வந்த பிரச்சனை இது. நீ ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசினா இப்படி கயல்? நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் இனிமே அவன் பக்கமே போகாதீங்க. அவனே சண்டைக்கு வந்தா கூட சமாதானமா பேச முயற்சி பண்ணுங்க. இல்லனா சத்தியமா உங்ககிட்ட பேச மாட்டேன் சொல்லி. கயல், சரி, நீ சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் அவன் வந்தானா அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு இதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொல்லிடுறேன். ஆனா அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ண நினைச்சானா அதுக்கப்புறம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு கயல். நானும் ஒரு ஆம்பளை தானே, எனக்கு கோவம் வராதா? அவன் அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். அப்போ நீங்க என் பேச்செல்லாம் கேட்க போறது இல்ல. அவன் அடிப்பா, நீங்களும் பதிலுக்கு திருப்பி அடிக்க போறீங்க, அப்படிதானே? சரி சரி விடு. இத பத்தி பேசினா நமக்கு சண்டை தான் வரும். நீ ஃப்ரீயா விடு. இனிமே அவன் வந்தானா நான் கூலா பேசி, இனிமேல் வேணா நான் அவன் கூட ஃப்ரெண்டா கூட ஆயிக்கிறேன். நீ அதை பத்தி யோசிக்காத. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன். ஏ ஆனந்தி, எங்கடி இருக்க? காலேஜ் கிளம்பிட்டியா? ஏ ஆனந்தி, லைன்ல இருக்கியாடி? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ எத்தனை மணிக்கு வருவ? வெயிட் பண்ணவா? இல்ல வேண்டாம், நீங்க போங்க. ஏண்டி நீ காலேஜுக்கு வரலையா அன்னைக்கு? தெரியலடி, இதுக்கப்புறம் நான் காலேஜ்க்கு வருவேனானே தெரியல. காலேஜுக்கே வரமாட்டியா? ஏன், என்னாச்சு?